இல்ல அப்படி சுலபமா சொல்லிட முடியுமா? நீங்க சீமானவர்கள், விஜய், அண்ணாமலை 3 பேரையும் ஒரே தட்டுல வைக்கிறீங்க. சீமானவர்கள் இதே மாதிரி நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு கூட்டணியா இருந்தாலுமே அந்த மும்முனை போட்டின்னு தான் சொல்றோம். அவர் கணக்கெடுப்புல கூட சேர்க்கறது இல்ல. 9 தான் வந்திருக்காரு. விஜயனுடைய தாக்கத்துக்கு பிறகு சீமான் வாக்கு வங்கிய கரெக்டா அதே 10% கொண்டு வந்துட்டாருன்னா நிச்சயமா அவர் நின்று விடுவார் தமிழ்நாட்டு அரசியல். அண்ணாமலை அந்த மாதிரி தானே தனக்கான ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்கிறாரு. பாஜகலையும் செல்வாக்கு இருக்கு. அப்ப அண்ணாமலை தனிச்சு நின்று எங்கேயாவது செல்வாக்க பெற்றிருக்காரா? கோவையில பாஜக இதுல நின்று அவர் வெற்றி பெற முடியலையே. இப்ப கூட அவர் கரூர்ல நின்று செந்தில் பாலாஜியை தோற்கடிக்கலாமே. தனக்கு செல்வாக்கு இருந்தா ஏன் கரூர்ல செந்தில் பாலாஜி எடுத்து நிக்கிறதுக்கு பயப்படுறாரு? அவர் என்ன சொல்லணும்? நான் கரூர்ல நின்று செந்தில் பாலாஜி இந்த முறை தோற்கடிச்சு காட்டுறேன் சொல்லாமே. இல்ல அதுக்கு இன்னும் 2 மாசம் அவரு சீட்டு கேட்கறதே வெவ்வேறு இடங்கள்ல தான் கேட்கிறாரு. கரூரே வேணாங்கிறாரு. அவர் கேட்கறது பூரா வெளியில தான் கேட்கிறார். செந்தில் பாலாஜிக்கு பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? அங்க நிக்க தயங்குகிறாருன்னு சொல்றான். இல்ல அவர் ஒரு தனக்கான ஒரு பலம் கொண்டு வந்திருக்காரு. அமித்ஷா மோடி அவர்கள் மேடையில் கூட அண்ணாமலைன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பரிப்பும் ஆரவாரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அதை களத்துல காட்டணும்னு சொல்றேன். தேர்தல்ல நீங்க ஒரு அரசியல்வாதியினுடைய பலம் என்பது தேர்தலில் வெற்றி பெறுவது. செந்தில் பாலாஜிக்கு எதிர்த்து நின்று செந்தில் பாலாஜியை தோற்கடித்து அண்ணாமலை வென்று வந்தால் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு என்று நம்ம எடுத்துக்கலாம். இப்ப சீமானுக்கு சொல்றோம் இல்லையா, விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு இப்ப போன முறை 8% எடுத்தாரு, இந்த முறை ஒரு 10% எடுத்துட்டாருன்னா அவர் வலிமையான ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்காலத்தில் நின்று விடுவார். அதே போல அண்ணாமலை தேர்தலில் செந்தில் பாலாஜியை எதிர்த்து கரூர்ல நின்று செந்தில் பாலாஜியை வீழ்த்தி விட்டார். அண்ணாமலை ஒரு அரசியல் வலிமை உள்ளவராக எல்லோராலும் பார்க்கப்படுவார், கள வலிமை உள்ளவராக பார்க்கப்படுவார்.